பெருமாள் கோவில்பட்டியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட காவலர்கள் மீது வாகனத்தை மோதி கொலை முயற்சி செய்த பரபரப்பு சிசிடிவி காட்சிகள். ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் சின்னாலப்பட்டி அருகே உள்ள பெருமாள் கோவில்பட்டி பகுதியில் சனிக்கிழமை இரவு 11 மணி அளவில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் மதுபோதையில் வந்த அதே ஊரைச் சேர்ந்த பால்பாண்டி வயது 30 என்பவரை காவல்துறையினர் சோதனை செய்தனர். அப்போது அவர் மது அருந்திவிட்டு வந்தது தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் மது அருந்தி வந்த நபர் தனது அண்ணன் மருதுபாண்டி வயது 32 என்பவருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். அவரது அண்ணனும் மதுபோதையில் இருந்த நிலையில் தனது சரக்கு வாகனத்தை அதிவேகமாக ஓட்டி வந்து வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்த போலீசார்கள் மீது மோதினார். இதில் சின்னாலப்பட்டி காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவலர் சதீஷ் உட்பட 3 காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் ஒருவர் என 4 பேர் காயமடைந்தனர். காயமடைந்த 3 காவலர்கள் உட்பட 4 பேரும் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் அருகில் மின்கம்பம் இருந்ததால் அப்பகுதியில் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. மின்கம்பம் முழுவதுமாக சேதமடைந்துள்ளது. வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்த காவலர்களை கொலை செய்ய முயற்சி செய்த அண்ணன் மருதுபாண்டி மற்றும் தம்பி பால்பாண்டி ஆகிய இருவர் மீதும் சின்னாலப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இந்த சம்பவம் தொடர்பான பரபரப்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மரியாதையா சொல்றேன் தம்பி, நீங்க காலையில நான் சொல்றீங்களா நீ போதையில இருக்க போலீஸ் பண்ணி பேசல வேண்டாம் வண்டி இது உங்களுக்கு பிடிக்கிறது ரூல்ஸே கிடையாது. நான் பாத்துக்கிறேன். நீ வண்டி சாய் போத கொடு. நான் ஊருக்கு வந்து நீ வண்டியை கூட சாய் நான் கால் பேசுறேன். நீ போனோட விடுப்பா போட்டு போங்க வண்டி சாய்